கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும்? முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். ரெண்டாவது, தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விவசாய தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. அதைவிட சிறு தொழிலெல்லாம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. பெருந்தொழிலும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். தினந்தோறும் ஒரு விலை ஏற்றம் இறக்கம் என்று இருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் பண்ண முடியல. மின்கட்டணம் கடுமையாக உயர்ந்து விட்டது. அந்த மின்கட்டணம் உயர்ந்தனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு மற்ற மாநிலங்களோடு அந்த ரேட் அவர்களால் காம்படிட்டிவ் ரேட் கொடுக்க முடியாத காரணத்தினால்தான் தமிழ்நாடு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அதனால் தொழிலாளர்களிலிருந்து தொழிலதிபர்கள் வரை மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதுமே அந்த அலை வீசி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக என்னென்னலாம் செய்ய திட்டமிட்டு இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார்? குறிப்பாக நீங்கள் 2-3 தடவை கேட்டீங்க கொங்கு மண்டலம். நான் சொல்றது தமிழ்நாடு பூராவே ஒரே மாதிரி தான் மக்கள் மனநிலை இருக்கின்றது. இதுல கொங்கு மண்டலம் திமுக தரப்புல ஒரு கிளைம் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முறை முதலமைச்சர் அதிகமாக பயணம் செஞ்சது கோவைக்கு தான், கொங்கு மண்டலத்துக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமா கேட்கிறேன் சார். நான் தான் சொன்னேன், எத்தனை முறை பயணம் செஞ்சாலும் மக்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்களே, தொழிலதிபர் அதிருப்தியாக இருக்கிறாங்க, சிறு தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. எத்தனை முறை பயணம் செய்து என்ன பண்ணுறது? ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே மனநிலை தான் மக்கள் எடுத்து இருக்கின்றது. இப்போ டெல்டாவில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்று அந்த விவசாயிகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட போது அண்ணன் அவர்கள் தான் நேரடியாக சென்று, எடப்பாடி அண்ணன் அவர்கள் தான் நேரடியாக சென்று அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு வந்தார்கள். ஆகையால் அந்த பகுதியிலிருந்து இங்கே பகுதி வரை, கன்னியாகுமரியிலிருந்து கோயம்புத்தூர் வரை அனைவருமே மீண்டும் அதிமுக ஆட்சி தான் வர வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்று ஒரே முறையாக தான் நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடந்த சில நாட்களாக தலைவர்களோட பரப்புரையை பார்க்குறேன். இதற்கு முன்பு ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டி காம்படிஷன் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா தலைவர்களே திமுகவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இங்கே திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அவங்களோட வார்த்தை போர் அப்படின்றது இன்னும் தரம் தாழ்ந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. ரொம்ப பர்சனல் அட்டாக்காக அது போகுது அப்படின்னு பார்க்குறோம். தரம் தாழ்ந்துருச்சு என்று சொல்ல முடியாது. அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்கள் கட்சிக்கு இருக்குது. அது பொதுச் செயலாளர் அவர்கள் அதைத்தான் சொல்லிடுறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் எப்பொழுதுமே தரம் தாழ்த்து பேச மாட்டேன். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்போ உதயநிதியே சொல்றாரு அப்படின்னா கூட இவர் ஒரு தலைவராக இருக்கவர் அதை வேறொரு விதமா அதை கையாண்டிருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைங்க. அது நீங்க தரம் தாழ்ந்து பேசுறான்னு சொல்றீங்க. அவங்க ஒரு கருத்தை சொல்லும்போது அது மக்கள் மத்தியில் ரீச் ஆயிடும். அதுக்கு நான் பதில் சொல்ல, அது கார்னர் பண்ணலன்னா அது தப்புங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனாலதான் பதில் சொல்ல வேண்டாம்னு சொல்லல. அது இந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு இறங்கி திருப்பி அதை பேசணுமா அப்படின்னு கேட்கல. நான் அந்த அளவுக்கு போறது இல்லை. அண்ணா ஓரளவுக்கு டீசன் அதான சொல்றாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. நிறைவா ஒரு கேள்வி. குமாரபாளையம் ஒரு 3 முறை நீ ஆட்சிக்கு முடிச்சிட்டீங்க, 4th டைம் நிற்கிறீங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு. எதிர்முகாமில் திமுக எப்படி இருக்காங்க? குறிப்பாக இந்த தொகுதியில் 4 முனையில் எந்த அளவுக்கு யார் வலுவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? சார், நான் தான் சொல்றேன், தமிழ்நாடு பூரா ஒரே மாதிரி தான் இருக்கிறது. நான் இப்பொழுது 5வது முறையாக நிற்கின்றேன். ஒரு முறை குமராபாளையத்தை உள்ளடக்கிய திருச்செங்கோடு தொகுதி, இப்பொழுது குமராபாளையம் 4வது முறையாக இப்பொழுது நிற்கின்றேன். எனக்காக யாரும் ஓட்டு போடுவதில்லை. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வர வேண்டும் தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் செல்லுகின்ற இடமெல்லாம் கடுமையான வெயில். 12 மணியிலிருந்து 3 மணி வரை கடுமையான வெயில். கிராம பகுதியில் நான் கடந்த காலத்தில் வாக்கில் கேட்கின்ற போது நான் காலையில் தொடர்ந்தால் மாலை வரை தொடர்ந்து வாக்கில் கேட்டிருப்பேன். நகரப்பகுதியாக தான் தொடர்ந்து நடந்து வீடு வீடாக சென்று வாக்கள் கேட்பேன். இப்பொழுது கூட நான் குமரால் தான் வாக்கள் கேட்டதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆக அங்கே செல்லுகின்ற இடமெல்லாம் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை கடுமையான வெயில் இருக்கின்ற போது ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு சில இடத்துல இருப்பார்கள். எங்கே சென்றாலும் 100 பேர் 200 பேர் என்று அந்த கடுமையான வெயில் நின்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஆனால் எடப்பாடியார் வர வேண்டும் என்று நினைத்து தான், இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்து தான் என்னை வரவேற்று அந்த அளவுக்கு ஆரவாரம் செய்கின்றார் என்று சொன்னால் ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.